ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். நான் தான் உங்கள் காரைக்குடி பொண்ணு பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். நான் பார்க்குற வேலை பார்க்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியே இருக்கிறேன். காலையில் டிஃபனு முடிச்சுட்டு மதியானம் சமையலுக்கு லேட்டாக ஆயிடுச்சு. என்ன செய்கிறது, 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கீரை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தேன், முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரையை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்தேன். முருங்கைக்கீரையும் செம்பருத்தியை வெறும் வாயில் தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை சாப்பிட்டுட்டேன். உடம்புக்கு நல்லதுங்க அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொரிச்சு அப்படியே வெண்டைக்காய் வதக்கி காரக்குழம்பு வச்சுருவோம், சோறு ஆக்கிடுவோன்னு கடகடன்னு செஞ்சேன். ஏன்னா மாடு வேறு இருக்கா, நிறைய மாடு இருக்கிறனால இதை பார்க்குறதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் நான் என்னோடய சமையல் வேலை முடிச்சாதான் வெளி வேலைக்கு போக வெளில வேலையை வச்சுக்கிட்டு வெளியில் பேசினேன், உள்ளே இருக்க வேலையும் கெட்டு போகுது. அதுக்காக தான் சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே ஸ்கூல் டைமாக இருந்தாக்கா சீக்கிரமாக நான் சமையல்லாம் முடிச்சிருவேன். அதனால் சமையல் முடித்து எல்லாம் சாப்பாடெலாம் கட்டிடுவேன். முருங்கைக்கீரையும் இந்த பக்கம் உருகிக்கிட்டேன், அந்த பக்கம் சாப்பாடும் வேகுது, இந்த பக்கம் குழம்பும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் ஒரே இதாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு அப்புறம்தான் சாப்பாட்டு வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நின்று போயிடுச்சு. மாடுங்கள்லாம் பார்க்கணும்ல, மாட்டுக்கு போய் தண்ணி வைக்கணுமே, வைக்காலி போடணும். வைக்காலி போட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாய்.